எம்காம் வரைக்கும் படிக்க வச்சிருக்கீங்க. அவ்வளோ படிச்சும் பொண்ணு வந்து ரோட்ல நின்று ஒரு தொழில் செய்யறாங்க அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்கவே மாட்டார், ரோட்டில் போய் நிற்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டார். அப்புறமேல வந்து அவர் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருந்தது எனக்கு. அப்புறம் மாப்பிள்ளையும் எல்லாருமே இப்போ ஒரு முடிவு எடுக்கணும்னாக்கா எல்லாம் ஒரு ஃபேமிலியாக தான் முடிவு எடுக்கணும். திடீர்னுட்டு இப்போ கடை போடணுன்னா என்னடா இது ரோட்டில் போய் நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கு பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி நடிப்பாங்களே, ரோட்டில் போய் கடை போட்டு நடிப்பாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் சரி பண்ணணும்னு சரி பண்ணலாம். இப்போ சின்ன சின்ன விஷயமா இருந்தால் அப்புறம் பெரிய லெவலில் வராங்க. அந்த மாதிரி நம்மளும் பொண்ணு வருவா அப்படின்னு நினச்சிட்டு தான் சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரிம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு முடிவு எடுத்தது தான் அது. சும்மா ஜஸ்ட் 1 or 2 kg ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி பண்ணலாம். ஆரம்பிக்கும் போது ஒரு 45 minutes யாருமே வரல, வாங்கலை. என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியலையே, போகுமா போகாதா, பல எண்ணங்கள் உள்ள வண்டியில் ஓடிட்டே இருக்குது. ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களுக்காக தான். இப்போ எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க. இப்போ நம்ம ரோட்டில் போய் சாப்பிட்றோம், அஜினமோட்டோ எசன்ஸ் போட்டுப்பாங்க, வயிறு ஒத்துக்காது, நெஞ்சு எரியும், சில பிரச்சனைகள்லாம் வரும். தைரியமாக யாரும் சொல்ல மாட்டாங்க எங்களோட பிரியாணி இது சேர்க்குறோம், இது சேர்க்கலை, இது சேர்க்கறதுனால தான் எங்களுக்கு டேஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, வெளிப்படையாக சொல்கிறோம், இதுதான் நாங்கள் போடுறோம், இதுதான் இருக்குது, இதை தவிர நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலன்னு சொல்லிட்டு. நீங்கள் கடைக்கு வந்தாலே சின்ன போர்டு இருக்கும், நோ பாம் ஆயில், நோ அஜினமோட்டோ, நோ எசன்ஸ், நோ கலர்னு சொல்லிட்டு. சாப்பிட்டீங்கன்னா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா இப்போ 12 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம், இல்லை 1 மணிக்கு சாப்பிட்றோம்னா அடுத்த 4 மணிக்கு 3 மணிக்கு நமக்கு பசிக்கும். அதுதான் ஒரு நல்ல சாப்பாடு. சில சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணிக்கு சாப்பிடுவாங்க, 2 மணிக்கு சாப்பிடுவாங்க. நைட்டு சாப்பா எனக்கு வேணாம்ப்பா, போதும்ப்பா, நைட்டே நான் ஹெவியாக சாப்பிட்டேன், வயிறு ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்குது, சரியாக டைஜஸ்ட் ஆகும் தெரியல, நைட்டு லைட்டாக சாப்பிட்டுக்கலாம், ஒரு தோசை, ஒரு இட்லி, ஒரு ஜூஸ், அந்த மாதிரி முடிச்சிக்கலாம் பார்ப்பாங்க. பட் ஆனால் எங்கள் பிரியாணி அப்படி சாப்பிட்டீங்கன்னா அப்படி மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட். இப்போ வீட்டில் வேணால் இப்போ நாங்கள் 13-12 பேர் இருக்கோம், 2 கிலோ அரிசி போட்டால் போதும். இப்போ எக்ஸ்ட்ரா இப்போ மக்களுக்கும் நம்ம சேர்ந்து பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா அதை டபுள் ட்ரிபிளாக பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசமே, தவிர வேறு எதுவுமே கிடையாது. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், லாஸ்ட் 1 month பிஃபோர் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஸ்டர் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு வேலை மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நீங்களும் வாங்க, ரெண்டாவது வந்து என்ன சொல்றது, இவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆள் தேவைப்படுது, இது நல்லா இருக்குங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கும் கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, சரி நம்ம வேற யாருக்கிட்ட போயிட்டு கை கட்டி நின்று நம்ம பதில் சொல்லிட்டு வேலை செஞ்சது பதில் ஏன் தங்கச்சிக்கிட்டே நம்ம பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து என்ன சொல்றது, சின்ன வயசுல தங்கச்சியை வந்து ரொம்ப அடிக்காதீங்க, திட்டாதீங்க, டார்ச்சல் பண்ணாதீங்க, ஏன்னா பெருசாகி வந்து அவங்க வளர்ந்து வந்து நம்ம செய்வாங்க, அதே மாதிரி செய்யறாங்க. சமைக்கும் போது இது பண்ண அதை பண்ண மிரட்டி அவையும் காலை ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அக்கா வருவாங்க, இன்னும் உங்க அண்ணனை போட்டு மிரட்டிட்டு இருக்க, எங்க அண்ணா நல்லா பொருள்படுத்தாது, இன்னும் தங்கச்சி மிரட்டாலே அப்படி மிரட்டல் இல்ல, நான் அவங்க கிச்சன் வேலை என்னன்னே தெரியாது, என்னை நம்பி வந்துட்டாங்க, நான் தான் அவங்க வந்து ட்ரெயின் அப் பண்ணி அவங்கள நானே ஒரு பண்றேன், என்னை விட அவங்க அதிகமா பண்ணணும்ல, அவங்க எதுவுமே தெரியாம வந்து அவங்க போய் அப்படியே வச்சுன்னு கூடாதுல்ல, அதனால ஓட்டிட்டே இருப்பேன், இது பண்ண அதை பண்ண இதை பண்ண போட்டு புழிஞ்சு எடுத்துருவேன் காலையில. வர உங்க தங்கச்சி இந்த மாதிரிலாம் மிரட்டும் போது எனக்கு அது கடுப்பாயிருக்கீங்களா? அப்படி இல்லை, நம்ம இதுதான் இறங்கியாச்சு, ஸோ அதை முழுசாக பண்ணணும், நம்மளோட இது 100% கொடுத்தா தான் ரிசல்ட் கரெக்டாக வரும், இல்லைனா வராது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யாரையும் நம்பியும் வரல, என் தங்கச்சியை நம்பி தான் வந்து இதில் இறங்கியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது ஓகே, இதுனா இது இப்படி பண்ணணும், இது பண்ணாதான் நம்ம இதுக்கான வரும். இப்போ இவ்வளோ தூரம் நல்லா பண்ணிட்டு நடுவில் நான் வந்து ஏன் இஷ்டத்துக்கு பண்ணணும்னு வச்சுங்களேன், டோட்டலாகவே மாறிடும். நிறைய பேர் சாதாரணமா சொல்ல மாட்டாங்க, என்னை விட சின்ன பையனோ இல்ல சின்ன பொண்ணோ ஒண்ணு சொல்லுது, நான் அவங்கள நம்பிதான் ஒண்ணு பண்றேன், ஆனா நீங்க வந்து ரொம்ப சாதாரணமா என் தங்கச்சியை நம்பிதான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. அவங்களும் வந்து பேசும்போது சொன்னாங்க, எனக்கு எங்க அண்ணா ஆனா அண்ணா மாதிரி இல்ல, இன்னொரு அப்பா மாதிரி அப்படின்னு. நீங்க பேசும்போதே அவ்வளவு அழகா இருக்குங்க பாண்டு. இது வந்துட்டு நீங்க முன்னே இருந்தே இந்த சண்டையே போட்டுக்காத ரொம்ப அந்யோன்யமான அண்ணன் தங்கச்சியா, இல்ல இப்பதான் இப்படியா? அதான் சொல்றேனே, சின்ன வயசுல வந்து யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க, கொடுமை பண்ணாதீங்க, அடிக்காதீங்க, திட்டாதீங்க, அப்புறம் அவங்க நம்ம வந்து என்ன டக்குன்னு எமோஷனல் ஆயிட்டீங்க. அவங்க அவ்வளவு திட்டுறாங்க போலயே, அப்படியே அழுவுறீங்க எதனால? சின்ன வயசுல அவ்வளவு சண்டை உங்களுக்கே தெரியல, ஒரு வீட்டுல எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் ஆக 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 வந்து சரி ஓகே இது இப்படிதான் இருக்கணும். ஏன்னா இப்ப என்ன சொல்றது, இப்ப ஃபியூச்சரே பாத்தீங்கன்னா இப்ப வந்து சிஸ்டர் நம்பி தான் இருக்கு, சிஸ்டர் இப்படிதான் போனோம், இதுக்கப்புறம் இதான வந்தாச்சு என்ன பண்ணலாம் சொல்லுங்க, அவ்வளவுதான். அதுக்காக தான் சொன்னேன், தவிர வேற எதுவும் இவங்களை இதுக்காக தான் சொல்றாங்க. நீங்க டக்குனு எமோஷனல் ஆனனால நான் சும்மா அது சொன்னேன். இல்ல இப்ப சொன்னீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இல்ல எங்க அப்பா அடுத்து அப்படின்னு, அதுக்காக தான், வேற எதுவும் இல்லை. நீங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரிதான் அவரும் இருக்காரு. அப்பா கூட பேசும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப எந்தவா பேசினாரு. அண்ணன் டக்குன்னு எங்க அண்ணன் ரொம்ப பாசம், ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க.
இப்போ அண்ணா தான் வண்டி எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல எங்க அப்பா வண்டி எடுக்க வருவாரு. இப்போ எங்க அண்ணா தான் அவங்க எனக்காகவே அவங்க ஜாப் ரிசைன் பண்ணிட்டு எனக்காக ஒரு ஹெல்ப்புக்காக நான் வந்து உச்சத்துல வரணுன்றதுக்காக எங்க அண்ணா அவங்களோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்ப அண்ணால நான் அப்படியே போக முடியாது கடைக்கு. எங்க அண்ணால தான் போக முடியாது கடைக்கு. வீட்லயே தான் இருக்கணும் நான். வேலையை நம்ம விட்டுட்டு இதுக்குள்ள இறங்குறோம் அப்படிங்கறது எப்படி உங்க ஃபேமிலியா நீங்க ஒத்துக்கிட்டீங்க? ஏன்னா எனக்கு டே ஒன்லயே தெரிஞ்சிருச்சு நம்ம இந்த சேல் ஆச்சுன்னா ஓகே, ஆகலைன்னா கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம், அதை நம்ம மாத்தினா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு டே ஒன்லயே சொல்லிட்டேன். மாப்பிள்ளைகிட்ட தான் ஐடியா சொன்னேன். மாப்பிள்ளை தூக்கி சூப்பர் மாப்பிள்ளை நம்ம வந்து ஜெயிச்சுமாரா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியாச்சு. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி அண்ணன் இல்லைன்னா கடவுடாது, நான் இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நான் இல்லைனாலும் சரி அவங்களாலும் சரி 2 பேரும் இருக்கணும். 2 பேர்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்க்க போறீங்க, ஈவினிங் வந்து பார்க்க போறீங்க, அவங்க தான் பிரியாணி செய்கிறாங்களா, அவங்க தான் அடிப்பாங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், ஆர்டர் ரிசீவ் பண்ணி பேக்கிங் பண்ணி யாருக்கு என்ன ஏது வச்சோம், கரெக்டாக போட்டோமா இல்லையா, இதெல்லாம் தான் நான் பண்ணுவேன். ஒருவேளை நான் இந்த பக்கம் பண்ணேன்னா ஒருவேளை அவங்க பண்ணுவேன். கஸ்டமர் ரிசீவ் பண்ணி பைசா வாங்கி போட்டு ஆர்டர் நான் டெலிவரி பண்ணுவேன். எப்பயாவது உங்களுக்கு வந்துட்டு என் தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணா தான் நான் பார்த்த ஞாபகம் இருக்கு, ஆனா இப்ப அவங்க பெரிய பொண்ணா ஆகி இவ்வளோ பண்றாங்கிற மாதிரி தோணி இருக்கா? எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. வீட்டுக்கு என்ன சொல்றது, வெளியே எங்கேயும் அவ்வளோ அனுப்புனது இல்லை, அவங்களும் போனது கிடையாது. என்ன சொல்றது, எதனா இன்னும் அப்பா வரணும் இல்லை நான் வரணும், இது வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்க. சிக்கன் கிடைக்க சொல்றேனே நார்மலா ஒரு 4 மாசம் முன்னாடி வரைக்கும் ஆனால் சிக்கன் மட்டும் கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க, ஒரு 6 கிலோ ஒரு 3/4 கிலோ நான் தான் போவேன். எதுனாலும் நான் போவேன். மேக்ஸிமம் அவங்க வெளியே போறதா தான் என்னவா இருக்குன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பசங்களை ஸ்கூல்ல இருந்து வருது, இந்த மாதிரி தான். இப்போ என்னடானா ஒரு 4 மாசமா அதான் சொன்னேன், இந்த பிரியாணிக்கு தேவையான 20 பொருள் அவங்க தான் தேடி அலைஞ்சு போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்போனா பாருங்க, அப்போ வந்து 20 கடையும் ஏறணும். ஸோ ஒவ்வொரு இடத்துல ரேட்டு விசாரிக்கணும். ஸோ ரேட் எங்கே கம்மியாக இருக்குது, எங்கே குவாலிட்டியாக இருக்குது, இதெல்லாம் தேடி அனலைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நான் வந்து எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே போங்க, இங்கே ஒரு கடை இருக்குது, இந்த முக்கில் ஒரு கடை இருக்குது, இங்கே வாங்க, இது வாங்கிக்கோங்க, இங்கே சீப்பாக இருக்குது. ஸோ அவங்க எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நான் சொல்லி கொடுத்து போய் அவங்க எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வேண்டி அண்ணன் பண்றாரு, நீங்க அண்ணனுக்கு வேண்டி பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் வேற. உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு சப்போர்ட்டிவோ அந்த மாதிரி உங்க அண்ணியும் வந்து சப்போர்ட்டிவா. ஏன்னா தங்கச்சிக்கு வேண்டி வேலையை விட்டுட்டாருன்னா யார் சும்மா இருப்பாங்க? சப்போர்ட்டிவ் தான், 2 பேருமே சப்போர்ட்டிவ் தான். இப்போ எப்படி எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அதே மாதிரி என்னோட ஒய்ஃபும் சரி இவங்களோட ஹஸ்பண்டும் சரி சொன்னோம், இந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, ஃபேமிலியை பார்த்துக்குங்க, உங்க வேலையை நீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க, எங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கு இதுவே டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே என்னோட ஒய்ஃபும் சரி இவங்களோட ஹஸ்பண்டும் சரி கொஞ்சம் மாற்றி சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால மட்டும்தான் நம்மளால ரன் பண்ண முடியும். இப்போ நாங்கள் மட்டும் இருந்துட்டு நாங்களே பண்ணோம், இங்கேயும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், கடையும் பார்த்துக்கணும், ரொம்ப கஷ்டம். இதில் ஒருத்தர் வந்து ஈகோ பார்த்தாலோ இல்லை கோவப்பட்டாலோ நானே தான் பண்ணணுமா, நானே தான் செய்யணுமா, உங்களால் செய்ய முடியாதா அப்படின்னாலே போச்சு, ஒன்றுமே பண்ண முடியும். இப்போ நானாவது உடன்பிறப்பு அண்ணன் தங்கச்சி ஓகே, ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவங்க வெளியிலேருந்து வந்தவங்க, இவரும் வெளியேருந்து வந்தாரு. அவங்க பாண்டிங்னால தான் நாங்கள் இங்கேயே இருக்க முடியுது. அவங்க சப்போர்ட் பண்ணவங்க தான் நாங்கள் இருக்க முடியும். இப்போ அண்ணன் தங்கச்சி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த அண்ணன் தங்கச்சி சொல்ல முடியாது, வெவ்வேறு இடத்துல வந்தாங்கல்ல. எங்க வீட்டுக்காரரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, எங்க அண்ணியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே நீங்க பண்ணுங்க, நாங்க எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அவங்க பேர் தான் எப்படி சொல்றது, தங்கச்சி வீட்டுக்காரு அண்ணனோட ஒய்ஃப் அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாது. 2 பேருமே அண்ணன் தங்கச்சி கூட போய் அண்ணன் தங்கச்சி மட்டும் தான் இருப்பாங்க. பழகிறது எல்லாமே அப்படிதான், அந்த மாதிரிதான் அவங்களும். ஓகே, வனிதா அக்கா கிட்ட ஒரு குட்டி மாஸ்டர் ஷெஃபே இருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்கள பத்தி சொல்லுங்க. என் தங்கச்சிவ எங்க மாமா பொண்ணுவ கோபிகா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கா. தாலுக்கால தான் படிச்சு 2nd இயர் படிச்சுட்டு இருக்கா. நான் ஃபர்ஸ்ட் 1.5 month தனியா சொன்னீங்களா, இவன் லீவுக்கு வந்தேன் எங்க வீட்டுக்கு. ஆக்சுவலா வந்து எல்லாரும் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணி சும்மா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. சரி அத்தை வீட்டுக்குலாம் லீவுக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரிதான் வந்து இந்த மே மாசம் லீவுக்கு வந்திருந்தா. அப்புறம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறமேட்டு நான் கேட்டேன், இல்லை எனக்கும் ஹெல்ப்புக்கு ஆள் வேணும், தேவைப்படுது கோபிக்கா, வர முடியுமா உன்னால அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரிக்கா நான் அம்மாட்ட கேட்டு சொல்றேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறமேட்டு எனக்காக வந்தா. வேற பார்ட் டைம் வந்து வேற ஒரு ஜாப் போயிருந்தா. நான் கொடுக்குற சேலரி விட அதிகமாக தான் அங்கே வாங்கியிருந்தா. ஆனால் அவள் எனக்காக தான் வந்தா. சரி அக்கா கஷ்டப்படுறாங்க, 2 கிட்ஸ் வச்சு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்தா. ரொம்ப சந்தோஷம். அவன் வந்து இப்போ நான் வந்து கோபியா இவ்வளோ கேஜி சொன்னால் போதும், அவன் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருவா. இத்தனை கேஜிக்கு இவ்வளோ குவான்டிட்டி, வெங்காயம் தக்காளி எல்லாமே அவளே எடுத்து வச்சுருவான். இஞ்சி எல்லாமே A to Z எல்லாமே அவளே 10 kg அவளே தனியாக கூட பண்ணுவான். அந்த அளவுக்கு ட்ரெயின் அப் ஆயிட்டா அவள். உங்களுக்கு சமைக்கிற ஆர்வம் முன்னாடி இருந்தே இருக்கா? இருக்குக்கா. ஃபர்ஸ்ட்லேருந்தே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். ஸோ இந்த வேலைக்கு வந்தோடனே கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு தானாவே. நீங்க எதனால வந்துட்டு ஒரு பார்ட் டைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கீங்க? பார்ட் டைம்னா நார்மலாகவே காலேஜ் போகிற பொண்ணுங்கன்னா பசங்க வேலைக்கு போவாங்க, பொண்ணுங்க அவ்வளோ வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்க வீட்டில் காசு கேட்டுக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அது நார்மலாக கொஞ்சம் செட்டிலான ஃபேமிலியாக இருந்தால் அது ஓகே.
கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். வீட்டில் நம்மளுக்கோ அம்மா கிட்ட காசு கேட்கறது கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ நான் 12th முடிச்சதுக்கப்புறமே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே காசு கொடுத்துருவேன். அப்படியே பழகிடுச்சு. ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன். இருமல் போல வந்தா கூட நான் கொடுப்பேன். ₹100 கொடுத்துப்போ, நீ போய் டேப்லெட் வாங்கி போடு, சிறப்பு மருந்து குடி அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஆனா அதுக்கு அவங்க அம்மா தான் கொடுப்பான். அக்கா கொடுத்தாங்கம்மா சிறப்பு வாங்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டுவேன். நீ எல்லாமே எல்லா காசையும் கொடுக்குறேன், நான் நீ உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் நான் கொடுக்குறேன், நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்பேன். இல்லக்கா வேணாக்கா ஏன்னா கொடுத்தா கூட ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ₹5 சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போவான். அந்த மாதிரி ₹1 கூட செலவே பண்ண மாட்டான். நம்ம கொடுத்தாலும் செலவு பண்ண மாட்டான். நேரம் அவங்க அம்மாட்ட போய் இவட்ட எவ்வளவு கொடுத்தா கூட அப்படிதான் வச்சுப்பா. அவங்க அம்மாட்ட துணி போட்டுருவான். அவ தேவைக்கு எதனா வேணும்னா கேட்பா, அக்கா புக் வாங்கணும் அப்படின்னா அதை வாங்கிட்டு மீதி கைசத்தை எனக்கு கொடுத்துருவா. நீங்க சொன்னீங்க படிச்சுட்டே வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நீங்க படிச்சுட்டே தான் வேலை பாக்குறீங்க. உங்களுக்கு பெருசா ஒரு தொழில் பண்ணி நல்ல காசு சம்பாரிச்சு என்ன பண்ணணும்னு ஆசை? எனக்கு வந்து வீடு கட்டணும். வீடு கட்டணும். யாருக்காக? அம்மாக்காக. அதான் இல்ல ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அவங்க அம்மா எப்படி சொல்றது, ரொம்ப வீட்டு வேலை செஞ்சா அவங்களை படிக்க வைக்கிறாங்க. இன்னுமும் அவங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சா படிக்க வைக்கிறாங்க. அதனால ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். கண்டிப்பா வீடு கட்டிடுவோம் கோபிகா. நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வீடு கட்டி அதுக்கப்புறம் நாங்க இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து எடுப்போம். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கோபிகா வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அழகாதீங்க. அவளுக்கும் நிறைய எப்படி சொல்றது பிராட் மைண்ட் தான். நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இல்ல. நான் முன்னுக்கு வந்தாக்கா நான் மத்தவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு நான் நிறைய செய்வேங்க்கா அப்படிதான் சொல்றேன் என்கிட்ட. அந்த மாதிரிதான் சொல்லி நாங்க நார்மலா பேசும்போது நம்ம எப்படின்னா சக்சஸ் பண்ணும்போது நம்ம இன்கம்ல இருந்து நம்ம கொஞ்சம் நம்ம பண்ணணும் கோபிகா அப்படின்னு நான் சொல்லும் போது அவளும் நிறைய வார்த்தை சொல்வா, ஷேர் பண்ணுவேன் என்கிட்ட. அக்கா நான் இப்ப என்ன மாதிரி நான் கஷ்டப்பட்டு வர பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அப்ப நான் முன்னுக்கு வரும்போது நான் அவங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா என்னது? அப்படிலாம் எதுவும் இல்லை, இது வரைக்கும் எதுவும் இல்லை. லைஃப்ல சக்சஸ் பண்றதுதான் பெரிய அச்சீவ் பண்றதுதான். ஃபர்ஸ்ட் வீடு கட்டணும், அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆசையோ அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். நீங்களும் காலேஜ் படிக்கிறீங்க, ஆனா பார்ட் டைம் பாக்குறீங்க. ஆனா தங்கச்சி அந்த வேலையெல்லாம் போய் செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. எதனால? அவ கஷ்டப்பட்டாலும் அவன் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது. இல்ல எங்க வீட்டுல கஷ்டப்பட்டோம், நானும் அம்மாவும் நல்லா கஷ்டப்பட்டோம், அப்பாவும் கஷ்டப்படுறாங்க. சோ அவளாவது நல்லா இருக்கட்டுமே. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய வீடாவே கட்டுவீங்க. ஒரு வீடு கட்டணுங்கிறத விட அது பெரிய வீடாவே கட்டுவீங்க. ஸோ எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே அக்கா, கடைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட சேர்ந்தா அப்படி ஆளா, ஆனா அதுக்குள்ள கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நாங்க தான் வர லேட் ஆகுது, கஸ்டமர்ஸ் எங்களுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. நீங்க எம்காம் படிச்சு ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சிருந்தாலும் இந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா இருக்காது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பீங்கல்ல, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற அந்த மாதிரிலாம் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க? உங்களை விட அதிகம் சொல்லுவாங்களா கம்மி சொல்லுவாங்களா? ஃபர்ஸ்ட் நான் மேக்ஸிமம் யாரையும் கேட்டது கிடையாது. ஆனா நம்ம உழைச்சா கண்டிப்பா கிடைக்கும். அவங்களோட நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். நான் வந்து சம்பாதிக்கணும்ன்றதுதான் என்னோட இது கிடையாது. நான் சொன்னேன் ஆண்டர்பிரனரா ஆகணும்னு, அதுதான் என்னோட எய்ம். அதுதான் காசு பணம்ன்றது வந்து முக்கியம் கிடையாது. அது எப்படி வேணாலும் எப்படி சொல்றது, ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயோ இல்லை பேங்க் ஆஃபீஸர் போய் கூட சம்பாதிக்கலாம். ஆனா அது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது எய்ம் கிடையாது. ஒரு விமன் ஆண்டர்பிரனரா ஆகணும் எனக்கு ஆசை. ஏன்னா நிறைய பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துடுறாங்க. நிறைய எப்படி சொல்றது, ஜென்ஸ் தான் வந்து ஒரு ஆண்டர்பிரனரா இருக்காங்க, லேடிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி வரணும்னு தான் எனக்கு ஆசை. எனக்கு அதுதான் பாக்குறேன். ஏர்ன் பண்றது வந்து அப்பாற்பட்ட காசுன்றது அப்பாற்பட்ட விஷயம் தான். நீங்க வந்துட்டு காசு பார்க்காம அந்த குவாலிட்டியில வந்து குறை வச்சிடவே கூடாது அப்படிங்கறதுல இவ்வளோ கான்சியஸா இருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பமாவே உழைக்கிறீங்க. இதுக்காகவே ஒரு நாள் நீங்க ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் ஆவீங்க. அகைன் நீங்க ஒரு பில்லியனர் இல்ல மில்லியனர் அந்த மாதிரி ரேஞ்ச் ஆகும் போதும் நாங்க அகைன் வந்து வனிதாக்காவோட பிரியாணி கடை சிஸ்டர்ஸ் பிரியாணி ஷாப் அப்படின்னு வந்து எடுக்கிறோம் அப்படின்னு வாழ்த்தி அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.